நீங்க தான் நாங்கெல்லாம் ஊழல் சக்தின்னீங்களே, எப்படி எங்க எம்எல்ஏ ஏத்துக்கிறீங்க? அவரே வந்திருந்தா கூட ஒரு வாரத்துக்கு, ஏன்னா காமராஜ் பல பொய்களை சொல்லியிருக்காருன்னு தெரியுது, அந்த வீடியோ உண்மைதான் இன்னைக்கு தெரியுது. ஏன்னா அவர் அன்னைக்கு வந்துட்டு இன்னொன்னு நேரத்தில் சொல்ற, காமராஜ் சொல்கிற பொய்யெல்லாம் அவருக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா அங்க இதுல பாண்டிச்சேரியில இவர் போய் அங்க எல்லா எம்எல்ஏக்களோட அவரே தங்குறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதால போய் தங்க வச்சு நான் அடுத்த நாள் அங்க அனுப்பி, அதெல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னோட திமுக கூட்டணியில நாம் ஆட்சி அமைப்போங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. இவரா போய் சொல்றாரு திரு காமராஜ், எஸ் காமராஜ். இவர் அங்க போய் இருந்துட்டு நான் இவரிடம் ஒரு கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். ஏன்னா தாவேக்கு ஆட்சி அமைக்காத பட்சத்தில் திமுக அந்த எதிர்கட்சியாக தான் இருப்போம், நாங்கள் கோரிக்கை வைக்க போறேன்னு சொன்னது எங்களுக்கு வாய்ப்பு வரலாங்க இருக்கிறனால நான் ஒரு கடிதம் வாங்குறேன். 5 மணிக்கு அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் தெரிய வந்தது, இப்பதான் தெரியுது அது உண்மை. 5:30 மணிக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது. இவர் கிளம்பி போய் இவரோட தொடர்புல இருந்தவங்க நான் சொல்றேன், எல்லாமே ரெக்கார்டு இருக்கு, எல்லாத்துக்குமே எவிடன்ஸோட நீதிமன்றத்தில் கொடுப்பேன். இவரோட பேசியவர்கள் யார் வந்து கார்ல உட்கார்ந்து எந்த பத்திரிகையாளர் அந்த வீடியோ எடுத்ததுல எனக்கு தெரியும். யார் எந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை வந்து இவரை கையெழுத்து போட வச்சு அதை கவர்னர் விஜய்க்கு அனுப்பி அவர் விஜய் சட்டமன்றத்தில் கவர்னர்கிட்ட போய் அதில் செராஸ் காப்பி கொடுத்து கவர்னர் மாளிகையிலிருந்து இவருக்கு போன் பண்ணி கேட்டப்ப இவர் வந்து மறுதளித்து பயந்து போய் எனக்கு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அவங்க சாதாரணமா நீங்க தான் எஸ் காமராஜா, நீங்க அந்த மாதிரி கடிதம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்ப பயந்துட்டு தான் உடையாந்துருக்காரு. நான் கூட நினைச்சேன் இவருக்கு நான் கையில் எந்த வந்து சொன்னது, நான் அவரை அங்கதான் பார்த்தேன். அவரை நான் ஒன்றும் தூக்கிட்டுலாம் வரல, நான் கவர்னர்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பவும் இவர்கள் கூட வந்தவர்கள் என்ற பேசிதான் நான் வந்தேன். அவர் என்ன சொன்னார் என்றா, நான் பயந்துட்டு நான் அதனால அந்த வீடியோவும் போய் அது வந்து ஏஐயா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆபீஸ்ல. நான் அவரை கூப்பிடல, நான் திருப்பி கவர்னர் மாளிகையில இருந்து போனேன். அப்ப வந்து நான் அது மாதிரி கடிதம் எல்லாம் போடலன்னு சொல்லி இவரே வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு அடிச்சு கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட கொடுக்கிறப்ப நானும் பேசிட்டேன். ஸோ இதுல நடந்தது சொல்றேன். நான் கூட நினைச்சேன் அவர் சொல்றது உண்மை, அவரை அது போர்ஜரி லெட்டர்னு இவர் கொடுத்த லெட்டர் தான் கரெக்டா, அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கிட்ட கார்ல உட்கார்ந்து கையெழுத்து வாங்குறாங்க. அப்படின்னா அதை என்ன பேரம் பேசப்பட்டு, அதான் நான் முதல்ல கவர்னர்கிட்ட போனப்ப குதிரை பேரமாக இருக்கும் இல்ல அது போர்ஜரியா இருக்குன்னு சொன்னேன். எங்க எம்எல்ஏவோட தொடர்பு கொள்ள முடியல. திடீர்னு வந்து நிக்கிறார். அடுத்த நாள்லாம் இருந்துட்டு சட்டமன்றத்தில் போய் நிலையை மாற்றுறாரு. அது திரு காமராஜ் செய்தது சட்டப்படி தவறு. ஆனா அவர் ஒரு எம்எல்ஏனால நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கான வேலைகளை நாங்கள் வேற செய்வோம். அதை தாவேக்கா ஏற்றுக்கொண்டது சட்டப்படி தவறு என்பதையும் அதை வந்து நாங்கள் குதிரை பேரம் தான் அதுங்கிறது உறுதியாக நாங்கள் தெரிவிப்போம். குதிரை வேகத்தில் போறோம், பேரம் பேசிதான் குதிரையை வாங்கியிருக்கோங்கிறார். புரியுதா நீங்க அதுல அர்த்தம்? குதிரை வேகத்தில் போறோம், அந்த குதிரை வந்து பேரம் பேசிதான் வாங்கப்பட்டது. அப்படி இருந்தா தாவேக்கால போய் ஒரு கேண்டிடேட் இருப்பாரு. அதான் நான் கேட்டேன், என்ன விஜய் எங்களுக்கு மாமனா மச்சானான்னு கேட்டேன். சரிதானே நான் கேட்டது.